விடுகாத்த பெச்சி ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா கண்ணை திறந்து பாரு. ஆனால் சினிமாவில் ஒரு மூவி ரிலீஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க. அதில் முக்கியமான ஒரு டேக் தான் இந்த ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்கிறது வந்து. ஸோ இந்த ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லி வந்து ஏகப்பட்ட மூவி செம்மடி வாங்கியிருக்கு. சில மூவிஸ் அன்ஃபர்கெட்டபிள் அண்ட் பெஸ்ட் மெமரிஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி மெமரிஸ் கொடுத்து ஒரு டாப் 5 பெஸ்ட் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் ஃபேன் பாய் சம்பவம் லிஸ்ட் தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ திஸ் லேசி ரிவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, இந்த மாதிரி நம்ம டிஸ்கிளைமர் ஒரு பிளேஸ் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லிஸ்டிங்கில் எல்லாம் ஆர்டர்ஸ் எப்படி அமைச்சிருக்கேன்னா, ஸோ அந்த ஃபேன் பாய் சம்பவம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபேன் பாய் சம்பவம் அந்த மொமெண்டம் எந்த அளவுக்கு பிச்சா இருக்கு, உண்மையுமே அவங்க சொல்கிற மாதிரி அது எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேன் பாய் சம்பவம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்தா இது வந்து நம்ம மொத்தம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இந்த லிஸ்ட்டில் 5th வச்சிருக்க அந்த ஒரு மூவி 2016 ரிலீஸ் இருந்தால் தெரி. ஸோ இந்த படம் வந்து நம்ம தளபதி கேரியரில் ஒரு சின்ன முக்கியமான படம் அப்படிங்கிற சொல்லலாம். பிகாஸ் இதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் புலிகள் ஒரு படத்தை கொடுத்து மிகப்பெரிய பிளாக் மார்க் அமைஞ்சிருச்சு ஒரு கரியரில் கிட்டத்தட்ட. ஏன்னா அந்த படம் பண்ண சம்பவம் அப்படி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு கம்பேக் மூவி தேடிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக தெரி அப்படிங்கிற மூவி அமைஞ்சிருந்துச்சு. ஒரு பக்கா கமர்ஷியல் மீடியில் அமைஞ்சதுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இதுலேயுமே அந்த ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லும்போது ஏகப்பட்ட விஷயம் நல்லாவே அமைச்சிருந்திருப்பாங்க. அந்த மொமெண்டமும் ஒன்றும் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த படம் தான் அந்த ஹிஸ்டரி ஃபேன்ஸ் சொல்கிறாங்களே, அதோட ஒரு பெர்ஃபெக்ட் ரீமேக் எனக்கு ஃபீல் ஆயிருந்துச்சு. லியோவை தாண்டி இதில் அந்த பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஹிஸ்டரி ஃபேன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? லவ் யுவர் எனிமீஸ் இல்லையா? அதாண்டி இந்த படத்தோட ஸ்டோரி மேலே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருக்குது. வந்து தமிழில் வந்து பழைய படத்தோட காப்பி இல்லை ஹாலிவுட் படத்தோட காப்பின்னு சொல்லி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி. பட் அதுக்குள்ளே நான் போக விடல. அட்லி அண்ட் விஜயோட காம்படம் வந்து ஃபர்ஸ்ட் மூவி இது. அண்ட் உண்மையுமே ஒரு பெஸ்ட் மூவியாக அமைஞ்சிருந்துச்சு. அப்போதைக்கு பார்க்கும்போது புலியோட செட்பேக்ல இருந்து தெரிய ஒரு கம்பேக்காக கொடுத்ததுனால இந்த படம் வந்து ஒரு நல்ல மொமெண்டமாக ஃபீல் ஆயிருந்துச்சு. அண்ட் படமாக பார்த்தீங்கன்னாலும் ஏகப்பட்ட ஃபேன் பாய் மூமெண்ட்ஸோட ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி ஃபீல் ஆகும். அதனால் நான் வந்து 5th பிளேஸில் இருக்கேன். இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸ் வைக்கிறது 2019 ரிலீஸ் இருந்த லூசிஃபர் மூவி. ஸோ இதில் நம்ம மோகன்லால் சார் ஹீரோ பண்ணியிருப்பார். அண்ட் அவரோட ஃபேன் பாய் இருக்க பிருத்திவிராஜ் சார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி அவருமே ஆக்டிங் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல சம்பவம் சொல்லலாம். இது வந்து எப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவை கலந்த ஒரு நல்ல ஆக்ஷன் ப்ளஸ் கமர்ஷியல் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு இந்த படம் நல்லாவே தான் இருக்கும். லைக் இந்த கேரக்டர், அதாவது மோகன்லால் சார் கேரக்டரோட டெப்த் என்ன வரலாம், எந்த அளவுக்கு முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோவை கொடுத்து பெர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ லூசிஃபர் 2 அது ரொம்ப ஓவர்டாக இருந்திருக்கும். பட் லூசிஃபரில் கரெக்டான மீட்டில் பெர்ஃபெக்டாக செட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அந்த கேரக்டர் யார் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ங்கிறத ரொம்ப கிரவுண்டடாகவும் அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு ஹைப்பாகவும் சொல்லியிருந்திருப்பாங்க. லூசிஃபர் வாடா. லூசிஃபர் 2ல அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹைப்பாக போனது தான் கொஞ்சம் மிக்ஸ்டு டைரக்ஷன் கொடுத்துச்சு. பட் இந்த படத்தில் அது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லூசிஃபர் படம் பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு இன்னும் ஒரு பர்சனலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஆனால் லூசிஃபர் 2 கொஞ்சம் ஆவரேஜாக தான் ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பட் 2 படத்துலையும் எடுத்துட்டீங்கன்னாலும் இந்த ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிறது உண்மையுமே தரமாக பிருத்திவிராஜ் செஞ்சிருப்பாங்க. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த நோட்டபிள் அண்ட் மை ஃபேவரட் ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ யாராவது ஒரு கமர்ஷியல் மூவி பார்த்தா ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். இந்த படம் உங்களுக்கு டிசம்பர் பண்ணது. அதனால இந்த படத்தை வந்து நான் 4th பிளேஸில் இருக்கேன். This deal is with the devil. இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸ் வச்சுக்கிறது அதே விஜயன் அட்லி காம்போல வந்த மர்சல் 2017 ரிலீஸ் ஆன மூவி இது. ஸோ இந்த மூவி வந்து ஒரு சின்ன கிளிக்கபிளாக தான் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ரிவெஞ்ச் கலந்த கமர்ஷியல் மூவி தான் இது. லிட்டரலி இந்த படத்தோட கதையை வந்து அபூர்வசதலோட கதை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காப்பி இல்லை ரீமேக்னு சொல்லி கலாச்சிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி கான்ட்ரவர்சியெலாம் மறுபடியும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்கும். முக்கியமாக இந்த படம் தீபாவளிக்கு வேறு ரிலீஸ் இருந்துச்சு. ஒரு பெர்ஃபெக்டான தீபாவளி மொமெண்ட்டாக இருக்கும். ஃபெஸ்டிவல் மூவியாக இந்த படம் எனக்கு ஃபீல் ஆயிருந்துச்சு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு விஜய் படத்தை நான் பார்த்து ஒரு ஃபுல் பாசிட்டிவ் நோட்டில் வெளியே வந்து கடைசி படம் இது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு படமும் இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டில் நான் கண்டிப்பாக கொடுக்கவே ஒன்றும் மிக்ஸ்டாக போகும் இல்லை நெகட்டிவாக போதும். பட் இந்த படம் தான் கடைசியாக பார்த்து ஒரு ஃபுல் பாசிட்டிவ் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தில் இருந்து அந்த பொலிட்டிக்கல் விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த படத்தை வேற வகை கொண்டு போயிருந்துச்சு. ஸோ எல்லாமே தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பேஸ் அந்த படத்தில் தரமான நிறைய மூமெண்ட்ஸ் முக்கியமாக இந்த வெற்றிமாறன் இன்ட்ரோ சீக்வன்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் இந்த ஒரு விஜயில் 2 விஜயம் சொல்ல இந்த ரிவீல் சீக்வன்ஸ் இன்ட்ரோன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே நல்லா பக்காவாக பேக் பண்ணியிருப்பாங்க. எக்ஸப்ட் இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்து இந்த படத்தில் மீதி எல்லா மொமெண்ட்டுமே எனக்கு பிடிச்சிருந்திருக்கும். ஐ திங்க் இதுதான் நம்ம தளபதியோட ஃபஸ்ட்டு 200 கூட மூவி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 200 கூட இல்லை அதுக்கு அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் மூவியை பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளிக்கு நான் போய் என்ஜாய் பண்ண ஒரு பெர்ஃபெக்டான கமர்ஷியல் மூவி எனக்கு இப்போ வரைக்கும் இது ஃபீல் ஆயிருக்கும். அண்ட் இனிமேல் இந்த மாதிரியான ஒரு தீபாவளி மூவியோ இல்லை இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் மொமெண்ட்டோ கிடைக்குமாங்க தெரியலங்கிறதுனால இதை நான் 3rd பிளேஸில்.
ஓகே, இந்த செகண்ட் பிளேஸ் வச்சுட்டு கண்டிப்பாக சில பேர் கேஸ் பண்ணியிருப்பீங்க. அதான் 2022 சேர்ந்த விக்ரம். ஸோ இந்த படம் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஃபேன் பை மூவி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் லோகேஷ் கனகராஜ் சின்ன வயசுலேருந்து கமல் சாரை பார்த்து வளர்ந்த ஒரு ஃபேன் பை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு இப்படி ஒரு படம் கிடச்சிருக்கு. லைக் அந்த சமயத்தில் கமலஹாசன் சாருமே டவுன்ஃபாலாக தான் இருந்தார். அவர் ஹிட்டுக்காக ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்தார். ஸோ லோகேஷ் கனகராஜ் கடைசியில் இறங்கி ஒரு மிகப்பெரிய ஹிட்டாகவே கமலஹாசன் சாருக்கு பரிசாக கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட அந்த ஃபேன் பை மொமெண்டம் வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மொமெண்டம் எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும். கமர்ஷியலாகவும் ஆர்டிஃபிஷியலாகவும் சில விஷயங்கள் ஆர்கானிக்காக பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தாலுமே சில விஷயங்கள் கொஞ்சம் ஃபேவரட்டாக தான் எனக்கு அமையும். கமலஹாசன் சாரோட அந்த ஸ்க்ரீன் டைம் இந்த படத்தில் கம்மியாக இருந்தாலும் கூட அந்த ப்ரெசன்ஸ்ங்கிறது உண்மையுமே செம்மையாக அமைச்சிருந்திருப்பாங்க. பார்த்துக்கலாம். அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக அமையும். அண்ட் அந்த படம் வந்து இந்த எல்சியூவில் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ண சமயத்தில் அதுக்கேற்ற மாதிரி லீட் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி டைமிங் அண்ட் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் கரெக்டாக பேட்ச் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க அந்த படம். அண்ட் அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆன சமயமே கோலிவுட்டே ஒரு கொஞ்சம் டவுன்ஃபாலாக தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 6 மாதத்தில் எந்த ஒரு பெரிய படமும் பெரிய ஹிட்டாவில் எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வாங்கிச்சு. சின்ன படம் எந்த ஒரு படமே சரியாக போகல. இந்த படம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. கோலிவுட்டே கொஞ்சம் திரும்பி பக்கம் வந்து அப்படி மாதிரி சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி அமையினாலும் சரி, எனக்கு இது ஒரு பர்சனல் ஃபேவரட்டாக அந்த ஆர்கானிக்காக அந்த மொமெண்டம் பில்ட் பண்ணதுனால எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட்டாக அமையும். ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து செகண்ட் பிளேஸில் வச்சு ஓகே, ஃபைனலி ஃபஸ்ட் படம் வந்துச்சு. கண்டிப்பாக நிறைய பேர் கேஸ் பண்ணிருக்கீங்க, பெரிய விஷயம் இல்லை. அதான் 2019 ரிலீஸ் ஆயிருந்த பேட்டை. ஸோ இந்த மூவியுமே ஒரு பெர்ஃபெக்டான ஃபேன் பை சம்மன் சொல்லலாம் வைக்கிற மாதிரி. பிகாஸ் கார்த்திக் சுப்ரா சின்ன வயசுலேருந்து தலைவரோட ஃபேனாக வளர்ந்து அதுக்கப்புறம் தலைவரை டைரக்ட் பண்ண வாய்ப்பு கிடைக்கும் போது சும்மா நினைக்கிறீங்களா ஒரு தரமான சினிமா சொல்லலாம். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் ப்ரீவியஸ் ஃபிலிம் அவரோட டச்சை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மலான எப்பவுமே பார்த்தா ஒரு கமர்ஷியல் ஸ்டோரி எடுத்துட்டு அதில் ஒரு ஆர்ட் ஸ்டைலில் கலந்துருப்பார். அவர் எடுக்கிற கமர்ஷியல் ஸ்டோரி தான் அதுக்குள்ளே ஆர்ட்டை கலந்து ஒரு சின்ன மேஜிக்காக கொடுத்துருப்பாரு. ஸோ வழக்கம் பார்க்குற ஸ்டோரியை அவரோட ஸ்டைலில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் ஆகும். அது அவரோட மேஜிக். அந்த மேஜிக்கை இந்த பேட்டை படத்தில் கம்ப்ளீட்லி செம்மையாக பெர்ஃபெக்ட் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான மூவி கொடுத்துருப்பாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சா. இது வரைக்கும் அந்த 6 வருஷத்துல வந்து எந்த ஒரு ஃபேன் பை சம்மன் சொல்லி வந்தாலும் அது எல்லா படத்தையும் கொண்டு போய் இந்த படத்தை தான் கம்பேர் பண்ணாங்க. பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் 6 வருஷம் ஆயுமே கூட இந்த படம் தான் ஸ்டில் ஒரு பெர்ஃபெக்டான ரஜினி மூவியா ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு ஃபீல் ஆகும். பிகாஸ் இந்த படத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். கார்த்திக் சுப்ராஜ் ரைட்டிங், மேக்கிங் ப்ளஸ் அனிருத் மியூசிக் சொல்லிட்டு அந்த தலைவரோட ஸ்வாகன்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். ரஜினிகாந்த் சாரோட ஒன் ஆஃப் த ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் பெர்ஃபெக்ட் மூவி. ஜெயிலர் என்ன தான் ஒரு 600 கூட அடிச்சு ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவியாக இருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டை தான் ஜெயிலரோட ஒரு பெரிய படம் அண்ட் ஒரு பெர்ஃபெக்டான படம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் திஸ் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஃபேன் பை சம்பவம் மெட்டீரியல். ஸோ இது பெர்ஃபெக்ட் ஃபேன் பை சம்பவம் மெட்டீரியல். கிட்ட இருந்தா அப்படியே ஓடி போயிடு, கொலை காட்ல இருக்க அவனை கொல்லாம விட மாட்டேன். அதனால எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கும். ஸ்டில்னும் இந்த சில மூவிஸ்லாம் இருக்கும் தெரியுமா, நம்ம என்ன எத்தனை தூரம் பார்த்தாலும் போர் அடிக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் அந்த படத்தை ஃபுல்லாக பார்ப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஒன் ஆஃப் த மூவியாக எனக்கு அந்த பேட்டையும் இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால இதை நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வைக்காமல் வேற எங்கே வைக்கிறது. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. ஓகே, ஸோ வீடியோட ஃபைனல் கொண்டு இதுக்கு மேலே நான் பெருசாக சொல்கிறது இல்லை. ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் சில மூவிஸ் பற்றி பேசியிருப்பேன் இல்லையா. ஸோ இந்த மூவிஸ் எல்லாமே என்னோட பர்சனல் ஃபேவரட் இல்லை இந்த ஃபேன் பை மெட்டீரியல்ங்கிறது எனக்கு பிடிச்சதை வச்சு தான் நான் ஆர்டர் பண்ணியிருப்பேன். ஸோ அது கண்டிப்பாக மாறும். ஸோ உங்களோட ஒப்பீனியன் ப்ளஸ் உங்களோட ஆர்டரை கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிப்பாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ப்ளஸ் நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ஃபேன் பை மூவி மாற்றிருந்தீங்க இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவே கண்டிப்பாக சொல்லிப்பாங்க. இன்னொரு வீடியோவில் அதை பற்றி பேசுவோம். ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த மூவி டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லிப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு பேட்டை தான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி. ப்ளஸ் நீங்கள் அடுத்து எந்த ஒரு ஃபேன் பாய் சம்பவத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதே கண்டிப்பாக சொல்லுவாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு மேலே இந்த வீடியோ பர்சன் எழுத கொடுக்கல. ஸோ அந்த வீடியோவில் பற்றின தாட்ஸ் ஏதாவது கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஏதாவது ஃப்ளாஸ் தான் சொல்லிட்டு போங்க. அண்ட் வழக்கமாக சொல்கிறது தான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கிறேன். ஜிலேஷ் வாஷிங் ஆஃப்டர்டா பாய். Peace, bro.